வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் கல்கண்டு சாதம் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வழக்கமாக சக்கரை பொங்கலே சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி கல்கண்டு சாதம் பண்ணலாம். சாமிக்கு கூட நைவேத்தியமாக படைக்கலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை எல்லோரும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கல்கண்டு சாதத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வாங்க. பச்சரிசி ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், பொன்னி பச்சரிசி. முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கல்கண்டு இந்த பெரிய கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன டைமண்ட் கல்கண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பெரிய கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன், 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். பசு நெய் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் ஒரு சின்னதாக 10 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கிஸ்மிஸ் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். பால் இதுக்கு தேவையானது பால் 1/2 லிட்டர் பால் நான் காய்ச்சி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கல்கண்டு சாதத்துக்கு ஏலக்காயை உரலில் போட்டு இடிச்சிக்க போகிறோம். இதை இடித்து வச்சுட்டு அடுத்து இந்த கல்கண்டையும் நம்ம உரலில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கிற போகிறோம். இப்போ இந்த கல்கண்டை இதில் போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிச்சுக்கலாம். பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை குக்கரில் மாற்றி வேக விட்டுடலாம். குக்கரில் போட்டுக்கலாம். தண்ணியோடய போட்டுறேன். இப்போ இந்த பாலை இதில் ஊற்றிக்கலாம். பால் 1/2 லிட்டர் பாலை அப்படியே காய்ச்சிருக்கேன். 400 ml வரும் தண்ணி. அரிசி 150 கிராம் போட்டிருக்கோம். இதான் அளவு. இப்போ குக்கரை மூடி விசில் வரட்டும். ஒரு 3 விசில் வைங்க. இப்போ நம்ம கல்கண்டு சாதத்துக்கு முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம் நெய்யில்.
இப்போ நெய் ஊற்றுறேன். இப்போ முந்திரி பருப்பை அதில் போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு இவ்வளோ தான் போடணும்னு கணக்கு கிடையாது. உங்களுக்கு தேவை எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்குங்க. எங்களுக்கு முந்திரி பருப்பு கொஞ்சம் பிடிக்கும், அதனால் கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கேன். கிஸ்மிஸை போட்டுக்கலாம். இப்போ முந்திரி வந்து வறுபட்டுருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் வந்து 3 விசில் வந்துருச்சு. அமர்த்திட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம திறக்கிறோம். திறந்து பார்ப்போம். நல்லா குழைய வந்துருச்சு. இப்போ நம்ம கல்கண்டை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கல்கண்டை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஏலக்காயும் சேர்த்துடலாம். தட்டின ஏலக்காயை அப்படியே போட்டுடலாம். இப்போ நம்ம முந்திரி பருப்பு வறுத்த நெய் இருக்குது பாருங்கள், அதையும் இதில் சேர்த்துடலாம். அந்த நெய்யை வந்து இதில் விட்டுறலாம். இப்போ நல்லா கொதி விடட்டும். கொதி விட்டு கல்கண்டெல்லாம் கொஞ்சம் கரையணும். இந்த நெய் வந்து நம்ம வீட்டிலே உருக்குனது, பசு நெய், நானே கையால் உருக்குனது. பாருங்கள் எவ்வளோ மணலாக இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள், ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இப்போ நெய்யை கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ வறுத்த முந்திரியும் கிஸ்மிஸையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ கல்கண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. அருமையான கல்கண்டு சாதம் ரெடி. நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.